சிபிஐ வந்து சில பெர்சனல் என்கொயரிஸ் பண்ணியிருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க, சம்பவத்த பார்த்தவங்க. அது வந்து அடிஷனலா எவிடன்ஸா இருக்கும். அதுல எத்தன பேர் விட்னஸ்க்கு வருவான்னு நமக்கு தெரியாது. விட்னஸ் பெருசா ரொம்ப பெருசா போட்டாலும், அத பெரிய அளவுக்கு வந்து கான்ஸ்பிரசி அந்த கண்ணிம்பாங்க. அதாவது கிரிமினல் சதிய நம்ம நிரூபிக்கிறதுக்கு ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அது அமையணும். ஒண்ணோட ஒண்ணு பின்னி புனையணும். அப்பதான் வந்து சதியாகும் அது. அதுல ஒரு கண்ணி அறுந்தா கூட கிரிமினல் கான்ஸ்பிரசி அடிபட்டு போகுங்கிறது தான் அந்த காலத்துல சிஆர்பிஸ்ல எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது. அப்போ ஏகப்பட்ட விட்னஸ போட்டீங்க அப்படின்னா ஈஸியா அடிபட்டு போயிடும். ஒரு 10 பேர் வந்து பிறல் சாட்சி ஆயிருவான். ஒரு 10 பேருக்கு வந்து சாட்சியம் சரியா எப்படி சொல்றதுன்னு தெரியாது. இவன்ட்ட சாட்சியம் விசாரிக்கும் போது சம்பவம் நடந்து 6 மாசம் ஆகி போயிரும், 8 மாசம் ஆகி போயிரும். மறந்துருவாங்க. உண்மையிலேயே மறந்துருவாங்க. எவ்வளவுதான் நீங்க சாட்சிகளை ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனா கூட நிக்காம போயிரும். அதனால இதுல எல்லாம் சாட்சியத்தை குறைவா வச்சுக்கிடுவாங்க. 2வது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு ஆயிடுச்சு. விஜய் தரப்பு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை வச்சது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பும் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு தான். ஆனா அதுக்கு பிறகு இப்ப அரசியல் மாறிடுச்சு.